சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் கஸ்தூரிபாய் மருத்துவமனையில் கர்ப்பிணியை காவலர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை காவல்துறையினர் மறுத்துள்ளனர். கர்ப்பிணி பெண் மீது காவலர்கள் நிகழ்த்தியதாக சொல்லப்படும் அதிகார அத்துமீறலைத்தான் பதற்றத்துடன் விவரிக்கிறார் இவர். செய்யாரைச் சேர்ந்த முத்தாம்பிகை என்ற கர்ப்பிணி பெண் தனது கணவர் தமிழரசனுடன் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள கஸ்தூரிபாய் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்கிறார். அப்போது முத்தாம்பிகையின் முதல் குழந்தை அழுததால் காவலர்கள் அமைதி காக்கும்படி சத்தம் போட்டதாக தெரிகிறது. இதனால் தமிழரசன் முத்தாம்பிகை தம்பதிக்கும் காவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த காவல்துறையினர் தாக்கியதாக கூறுகின்றனர் கர்ப்பிணி பெண்ணான முத்தாம்பிகை. மரியாதை இல்லாம ஒரு என் வீட்டுக்காரர் பேசுறீங்களே, தப்பு என்ன பண்ணாரு? இதை எனக்கு கேட்டதுக்கு அந்த அம்மா போட்டு அடிக்கிறது, போலீஸ்காரம்மா போட்டு கண்ணத்திலேயே பலாறு அழிச்சிச்சு, துணியெல்லாம் வந்துட்டு அழிச்சிச்சு சார். அத்துடன் முத்தாம்பிகையின் கணவர் அன்பரசன் மீது கஞ்சா வைத்திருந்ததாக வழக்கு பதிவு செய்ய போவதாகவும் காவல்துறையினர் மிரட்டியதாக புகார் எழுந்திருக்கிறது. சொல்லிட்டு இது பண்ணாங்க, கஞ்சா கேஸ் போட்டு அந்த எஸ்ஐ வந்து பெரிய லட்டி வச்சு என் கை மேல அடிச்சு, இங்க பின்னாடி அடிச்சு, காலில் அடிச்சு, இவங்களை அடிச்சு. ஒரு போலீஸ் ஆபீசருக்கு நியாயம் என்னன்னு விசாரிக்காம இதே மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியாம எடுத்தவனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகத்துல இவ்வளவுதான் ஜனநாயகமா? மக்கள் இத்தனை பேர் பார்த்து யாரும் ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல. இது குறித்து தகவலறிந்து செய்தி சேகரிப்பதற்காக அங்கு சென்ற செய்தியாளர்களை காவலர் ஒருவர் வெளியே தள்ளி கதவை பூட்டினார். இதனால் அங்கு சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் அறைக்குள் சென்ற அந்த காவலர் வெளியே வரவில்லை. கர்ப்பிணியின் குற்றச்சாட்டை காவல்துறையினர் மறுத்துள்ளனர். இதுகுறித்து திருவல்லிக்கேணி உதவி ஆணையர் தலைமையில் உயரதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி.